Hello friends, good morning to all. Welcome to our channel Max Mad Easy by Thiru. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th மேக்ஸில் யூனிட் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் நம்பர் 1ல் ஃபஸ்ட்டு சாப்டர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்டில் ஒரு 8 ஃபார்முலாஸ் இது மட்டும் தெரிஞ்சால் நம்மளுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ப்ராப்ளம்ல நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்முலா இஸ் ஏ கிராஸ் பி. ஏன்றது ஒரு எலமெண்ட்டை கொடுக்கிற ஒரு டேர்மு, தென் பின்றது இன்னொரு டேர்மு. ஏ கிராஸ் பி, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ இஃப் எப்போதுனா ஏ நாட் ஈக்குவல் டு பியாக இருக்கும்போது. செகண்ட் ஃபார்முலா n ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் பி கிராஸ் ஏ. Because n is the number of elements present in the A, at the same time number of elements present in the B. Both the number of elements in the product of Cartesian product are equal in the format of A cross B and B cross A. Third formula, A cross B is equal to pi. Pi na enna vetru ganam. அந்த இதுல எந்த வித எலமெண்ட்ஸும் இருக்காது, எம்டியா இருக்கும். ஸோ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பை அப்படின்ற கண்டிஷன் வரணும்னா இதுல ஏயோ அல்லது பியோ வெற்றுகணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ அப்படின்னா என்ன உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி இன்ட்டு என் ஆஃப் ஏ. ஓகேங்களா? இதுல என் ஆஃப் ஏன்றது ஏல எத்தனை எலமெண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏல வந்து ஹியர் ஏ எலமெண்ட்ஸ் is equal to 1, 2 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. B is equal to elements வந்து 3, 4, 5 அப்படின்னா n of A is 2, n of B is equal to 3 because element 1, 2 அப்ப n of A வந்து 2, 3, 4, 5 3 elements இருக்கு. 1, 2, 3 அப்ப n of B is equal to 3. அதுதான் n of A, n of B ன்னு சொல்றோம். So fifth one is A cross B is equal to B cross A. First fifth ஆப்போசிட்டா இருக்கும். இங்க நாட் ஈக்குவல் சொல்லியிருப்போம், இங்க ஈக்குவல் சொல்லியிருப்போம். ஆனா கண்டிஷன் மாறும். இஃப் ஏ நாட் ஈக்குவல் டு பி, ஆனா இஃப் ஏ ஈக்குவல் டு பி இருந்தா ஏ கிராஸ் பி, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ, அது கண்டிப்பா ஈக்குவேட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த யூனிட்ல சில மேக்ஸ் சிம்பிள்ஸ் யூஸ் பண்றாங்க. என், டபிள்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் இஜெட் அப்படின்னா இது மட்டும் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்பர்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, ஃபுல்லா தெரிஞ்சோம்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஸோ ஃபார் இந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் சாப்டரை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள். தமிழ்ல சொன்னோம்னா இயல் எண்கள். இயல்பா ஒரு ப்ராடக்ட் இருக்கு கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்ஸ் நம்ம கையில ஒரு 10 புக் கொடுக்குறாங்கன்னா கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னா நம்ம எதுல இருந்து கவுண்டிங் ஆரம்பிப்போம்? 1, 2, 3, 4, 5, 6 அப்படிதான் ஆரம்பிப்போம். அதனால இயல் எண்கள் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 1, 2, 3, 4. இங்க 0 வராது, மைனஸ் வராது. இயல் எண்கள் இயல்பா நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவோம், ஒரு ப்ராடக்ட் என்ன சொன்னா 1, 2, 3, 4 அப்படித்தானே எண்ணுவோம். அதனால இயல் எண்கள் 1, 2, 3, 4 ஸ்டார்ட் ஆகும். இங்க 0வோ மைனஸோ வராது, அதை மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் n, அதனால இஸ் டினோட்டட் பை லெட்டர் ஆஃப் n. நெக்ஸ்ட் ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்ன்றது முழு எண்கள். முழு எண்கள். முழு எண்கள்ன்றது எண் எப்ப முழுமை பெறுது? மேக்ஸ் விதிப்படி 0 அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது தான் எண்கள் முழுமை பெற்றதா சொல்றாங்க. ஸோ ஃபார் இயல் எண்களோட 0வை ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கு கிடைக்கிறதுக்கு பேரு முழு எண்கள், ஹோல் நம்பர். ஃபர்ஸ்ட் லெட்டர் W, ஸோ இட் டினோட்டட் பை W. 0, 1, 0, 1, 2, 3 இந்த மாதிரி டிராவல் ஆகும். நெக்ஸ்ட் இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ் அப்படின்றது குறை முழு எண்கள் மற்றும் நேர் முழு எண்கள் ரெண்டையும் கம்பைன் பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள் 0, 1, 2, 3 இருக்கு. மைனஸ் ஒரு டைம் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ இன்டிஜர்ஸ்னுடைய நோட்டிபிகேஷன் இஜெட் -2, -1, 0, 1, 2 அந்த மாதிரி ப்ராடக்ட் போகும். ஸோ இந்த 3 நம்பர்ஸ்லையும் டெசிமல் வராது, ஃப்ராக்ஷன்லாம் வராது. ஸோ ஃபார் இந்த 3 மட்டும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா இயல் எண்கள். இயல் எண்கள் இஸ் நோட்டேஷன் ஆஃப் n, ஸ்டார்டட் ஃப்ரம் 1, 2, 3, 4. நெகட்டிவ் வராது, 0 வராது. ஹோல் நம்பர் அப்படின்றது ரியல் நம்பரோ நேச்சுரல் நம்பரோட 0 மட்டும் ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது ஹோல் நம்பர், முழு எண்கள். 0,
1, 2, 3. நெக்ஸ்ட் இண்டீஜர்ஸ்ன்றது டினோட்டட் பை இஜெட். இண்டீஜர்ஸ் என்ன ஆகும், குறை முழு எண்களும் நிறை முழு எண்களும் சேர்ந்து கம்பைன் ஆனது. ஸோ ஃபார் இதுல -3, -2, -1, 0, 1, 2, 3 அந்த மாதிரி போகும். ஸோ ஃபார் இதை மட்டும் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. சாப்டர் நம்பர் 1.1 ஈஸியா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ கார்டீசியன் ப்ராடக்ட்னா ரெண்டு ப்ராடக்ட் இருக்கும். ரெண்டு இது A கிராஸ் B இஸ் நாட் ஈக்குவல் டு B கிராஸ் A. எப்ப ஏயும் பியும் சேம் எலமெண்ட் இல்லாம டிஃப்ரெண்டா இருந்தா. சப்போஸ் ஏயும் பி ஈக்குவலா இருந்தா என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டா A கிராஸ் B இஸ் ஈக்குவல் டு B கிராஸ் A. இனிமே சம்ஸ் பார்க்க போறோம். அதுல ரெண்டையும் நம்ம எப்படின்றத ரெண்டையுமே ப்ரூவ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் N ஆஃப் ஏனா எத்தனை எலமெண்ட் இருக்கும், ஒரு ஏன்ற ஒரு டேர்ம்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப N ஆஃப் A கிராஸ் B இஸ் ஈக்குவல் டு N ஆஃப் B கிராஸ் A. தனிப்பட்ட முறையில் ரெண்டுதும் சரியா அப்படின்னு கேட்டா N ஆஃப் A எப்படின்றது எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு என்ன 1, 2. N ஆஃப் B எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு என்ன 1, 2, 3. அப்ப N ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 2, N ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு 3. இது எப்படி சார் ஈக்குவேட் ஆகும் அப்படின்னு கேட்டா இங்க N ஆஃப் A கிராஸ் N ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு N ஆஃப் B இன்டு N ஆஃப் A அப்படின்னு சொல்லியிருக்கோம். N ஆஃப் A இங்க எவ்வளோ, N ஆஃப் A பார்த்துக்கிட்டீங்கன்னா 2 கிராஸ் N ஆஃப் B எவ்வளோ 3 இஸ் ஈக்குவல் டு N ஆஃப் B 3 இங்கே கிராஸ் 2. ஸோ ஃபார் 2 இன்ட்டு 3 6 தான், 3 இன்ட்டு 2வும் 6 தான். ஸோ ஃபார் ரெண்டுமே ஈக்குவல். இந்த ஃபார்முலாஸை மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தென் A கிராஸ் B இஸ் ஈக்குவல் டு பை. பைனா என்ன சார், வெற்று கணம், எம்டி, அதில் எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் A ஒரு வெற்று கணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நோ எலமெண்ட்ஸ். இல்லை சார் இந்த இடத்துல அல்லது ஆர் பி ஒரு வெற்று கணமாக இருந்தால் என்ன சார் நடக்கும், there is no elements. அப்படி இருக்கும் பட்சத்தில் A கிராஸ் B இதில் ஏதோ ஒரு எலமெண்ட்டு வெற்று கணமாக இருந்தால் A கிராஸ் B இஸ் ஈக்குவல் டு ஏல எலமெண்ட்ஸ் இருக்கு, பியில் எலமெண்ட் இல்லை அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் ஆன்சர் என்ன போட்டுடலாம், பைன்னு போட்டுடலாம். ஸோ இங்கே வாட் ஆர் தி நம்பர்ஸ் யூஸ்டு, மொத்தம் 3 நம்பர் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று நேச்சுரல் நம்பர், இன்னொன்று ஹோல் நம்பர், இன்னொன்று இண்டீஜர்ஸ். நேச்சுரல் நம்பர்னா என்னது, இயல்பா நம்ம என்ன தொடங்குற எண்கள்ல இருந்து அது தொடங்கும், 1, 2, 3, 4 அப்படி. ஹோல் நம்பர்ஸ்னா என்னது, முழுமை பெறணும், அதோட என்ன சேர்த்துக்கணும், 0 சேர்த்துக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸோட 0 சேர்த்து அதுக்கு பேரு ஹோல் நம்பர்ஸ். இங்க நோட்டேஷன் N, இங்க நோட்டேஷன் W. இண்டீஜர்ஸ்னா என்ன சார், குறை எண்கள் மற்றும் நேர் எண்கள் ரெண்டையும் கம்பைன் பண்ணதுக்கு பேர் இண்டீஜர்ஸ். அப்ப இஜெட் வந்து நோட்டேஷன் ஆஃப் இஜெட் வந்து எதை கம்பைன் பண்ணியிருக்கோம்னா -3, -2, -1, 0, 1, 2, 3. இதை மட்டும் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சம் போகும்போது நான் இது எப்படின்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ.